Welcome to NMAX Civil Muthukani. In the video, we will talk about the direct and inverse proportion. Example 4. A train is moving at a uniform speed. So, a train is uniform speed. That is 70 km per hour. So, how far will it travel in 20 minutes? Up 20 minutes, travel the first question. 1 hour 75 km. Up 20 minutes. Adhe mari 250 கிலோமீட்டர் போகணும்னா எத்தனை டைமில் எத்தனை ஹவர்ஸில் போகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு டேட்டா எடுக்கிறோம்ல, டைம் எடுத்துக்கலாம் ஹவர்ஸில், செகண்ட் டேட்டா டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம் கிலோமீட்டரில். இப்போ இது ஹவரில் எடுக்கணும், இங்கே 20 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம மினிட்ஸில் கூட எடுத்துக்கலாம், டைம் ஹவர் கூட வேண்டாம். ஸோ இது எக்ஸு, இது ஒய்யு. ஸோ இப்போ 3 கண்டிஷன் ஜென்ரலாக அவங்க ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்குற கண்டிஷன் 75 கிலோமீட்டர் போகுது 1 ஹவர், அதாவது 60 மினிட்ஸுக்கு. இப்போ மினிட்ஸில் மாற்றிட்டோம், அதனால் 1 ஹவருங்கிறது 60 மினிட்ஸ். செகண்ட் கண்டிஷனில் 20 மினிட்ஸுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு கேட்குறாங்க. தேர்டு 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. அப்போது டிஸ்டன்ஸ் தெரியும், நமக்கு டைம் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் வேணும். ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்லாம் ரேஷியோ தானே. ஸோ 60 டிவைடட் பை 75 ஈக்குவல் டு 20 டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 250. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணிடலாம். 60 ஒய் தான் நமக்கு வேணும். ஸோ ஒய்யை இங்கே இருக்கிற நியூமரேட்டர் கொண்டு போயிட்டோம். 20 இன்ட்டு இந்த டினாமினேட்டரை இந்த நியூமரேட்டர் கொண்டு வந்தாச்சு. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 75, இந்த 60யை டினாமினேட்டர் கொண்டு வந்தாச்சு. 0 0 கேன்சல், 2 1s are 2 3s are 3 1s are 325 சார். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 25. அப்போது 20 மினிட்ஸுக்கு அது 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதே கூட திரும்ப பண்ணிக்கலாம். 20 பை y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 250. இப்போ தான் நமக்கு y தெரியும்ல. ஸோ 20 இன்ட்டு 250 நியூமரேட்டர் கொண்டு போயாச்சு. ஒய்யோட வேல்யூ 25 ஈக்குவல் டு எக்ஸ். 25 1s are 25 10s are அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200. அதாவது எக்ஸ் வந்து எவ்வளோ ஆச்சு? 200 மினிட்ஸுன்னு சொல்லிடணும். மினிட்ஸு ஒருவேளை ஹவர்ஸில் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ என்ன ஆகும்? 180 தனியாக பிரிச்சுட்டு 60 60ல் ஸோ 180 தனியாக பிரிச்சுட்டு 20 தனியாக பிரிங்க. 180ங்கிறது 3 ஹவர்ஸ் ஆகிடும், 20ங்கிறது 20 மினிட்ஸ்ன்னு ஆகிடும். ஸோ 3 ஹவர்ஸ் 20 மினிட்ஸில் அது 250 கிலோமீட்டர் போயிடும். அவ்வளோதான்.